Glory be to the name of our triune God, the Father, the Son, the Holy Spirit, yesterday, today and forevermore. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். I hope you are doing well by the grace of our God. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். We have been doing a teaching series on why study theology. நாம் ஏன் இறையியல் கற்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து சில பாடங்களை நாம் கற்று வருகிறோம். In the introductory session, நாம் துவக்க உரையிலே we have studied on the consequences of not studying theology, both for an individual Christian and also for churches and Christian organizations. ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சபை ஊழியம் செய்கிற ஒரு ஊழியராக அல்லது வேற எதுவும் இயக்கங்களில் இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இந்த இறையியலை கற்றுக்கொள்ளாதன் மூலமாக ஏற்படுகிற விளைவுகளை குறித்து நாம் முதல் நாளில் நாம் தியானித்தோம். And in the next session, and in the second session, that is the last session, நாம் அதற்கு பின்பாக வந்த காலங்களிலே அதாவது முந்தைய பாடத்திலே we have started studying on why study theology. We have expounded the first reason. நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தது போல நாம் ஏன் இறையியல் கற்க வேண்டும் என்கிறதை மையமாக வைத்து நாம் பார்த்த பொழுது அதிலே நாம் முதலாவது வேத வசனங்களை தெளிவான முறையில் புரிந்து கொள்வதற்கு நாம் இறையியல் கற்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். That is the first reason on why study theology is to understand the scriptures. ஏன் இறையியல் கற்க வேண்டும் என்பதிலே முதலாவதாக நாம் வேத வசனங்களை புரிந்து கொள்வதற்காக நாம் இறையியல் கற்க வேண்டும் என்பது நாம் பார்த்தோம். And today, இன்றைய நாளில் we are going to expound the second reason for studying theology. இன்றைய நாளில் நாம் இரண்டாவது காரியத்தை பார்க்க இருக்கிறோம். ஏன் நாம் இறையியல் கற்க வேண்டும்? We have to study theology to prepare ourselves for Christian service or to Christian ministry. நாம் இறையியல் கற்பது அவசியம். ஏனெனில் நாம் தேவனுடைய பணிக்காக ஆயத்தம் செய்வதற்காக. Every born again believer is a full time minister of God. மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு முழு நேர ஊழியனே. Each Christian is anointed. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அபிஷேகிக்கப்பட்டவன். Anointed for Christian service. அவன் எதற்காக அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் தேவனுடைய பணிகளை செய்வதற்காகவே. Each Christian is gifted by the Spirit of God. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய வரங்களினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். Every Christian must have a minimum of one gift, or he can have more gifts in according to his calling. எல்லா கிறிஸ்தவனும் குறைந்தபட்சம் ஒரு வரத்தையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வரத்தையும் கொண்டவனாக இருக்கிறான். அவனுடைய அழைப்பின் அடிப்படையில் அவைகள் வேறுபடுகிறது. Each Christian has to live for the glory of God. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ வேண்டும். Do everything for the glory of God. அவன் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தினுடைய மகிமைக்காக அவன் செய்ய வேண்டும். So to do everything for the glory of God, ஆகவே தேவனுடைய மகிமைக்காக அவன் செய்ய வேண்டும் என்றால் you should study theology. அவன் இறையியல் கற்பது அவசியமாக இருக்கிறது. Because ஏனெனில் some forms of Christian ministry cannot be properly done until you have studied theology in a correct manner. இந்த அநேக விதமான ஊழியங்கள், பெரும்பான்மையான ஊழியங்கள் சரியான முறையிலே சரியான பாதையிலே செல்லவில்லை. காரணம் என்னவென்றால் இந்த இறையியலை குறித்தான ஒரு தெளிவு அவர்களுக்கு இல்லை. Turn with me to the first epistle of Timothy. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதல் நிருபத்தை நாம் பார்க்கிற பொழுது Chapter 5, அதில் 5வது அதிகாரம் verse 17. 17வது வசனம். Let the elders that rule be counted worthy of double honor, especially they who labor in the word and doctrine. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். So the elders are those who labor in the word and doctrine. They are the pastors. ஆகவே மூப்பர்கள் அவர்கள் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறார்கள். அவர்களே சபை மேய்ப்பர்களாக காணப்படுகிறார்கள். For a person to labor in the word and doctrine, he must have thoroughly studied the word and understood Christian doctrine in the first place. Then only he can labor in the word and doctrine. ஆகவே இந்த
வசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்பட வேண்டும் என்றால் முதலாவது இந்த திருவசனத்தையும் இந்த உபதேசத்தையும் சரியான முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்பாக நாம் பிரயாசம் எடுப்போமான அந்த பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறுகிறது. If you are unfamiliar with biblical doctrine, how could you teach a person biblical doctrine? நமக்கே வேத வசனத்தை திருமறையை குறித்து ஒரு தெளிவான நிலை இல்லை என்றால் நாம் எப்படி மற்றவர்களுக்கு அந்த திருமறையை குறித்து போதிக்க முடியும்? Only those elders that labor in the word and doctrine are counted worthy of double honor. ஆகவே இந்த திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களே இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரமாக எண்ண வேண்டும். Some people think of studying theology as a waste of time. சிலர் இது இறையியல் கற்பதை அவர்கள் கால வீணடிப்பு என்று கருதுகிறார்கள். Even though not every form of Christian service requires study of Christian theology, it is good that every Christian should study theology. எல்லா விதமான கிறிஸ்துவ ஊழியத்திற்கும் இறையியல் கற்றிருந்தால்தான் அவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஆனால் கற்றால் அவைகள் நல்லது. Even though if you have not studied theology, you could help someone. But if you have studied theology in a correct manner, you know correctly on a biblical basis to how to help and to whom to help. நாம் ஒரு மனிதருக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் அது அவைகளுக்கு இறையியல் படிப்பது என்பது கட்டாயம் அல்ல. ஆனால் நாம் இறையியல் படிப்பதன் மூலமாக நாம் யாருக்கு உதவி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், அதை எப்படியாக செய்ய வேண்டும் என்கிறதான அந்த ஒரு தெளிவு நமக்கு நிச்சயமாக இந்த இறையியல் தருகிறதாக காணப்படுகிறது. What the theology gives us? இந்த இறையியல் நமக்கு என்ன தருகிறது? Galatians chapter 6. கலாத்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் verse 10. 10வது வசனம். As we have therefore opportunity, let us do good unto all men, especially unto them who are of the household of faith. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். So this is the gift of serving. ஆகவே இந்த இடத்தில் கூறப்பட்ட காரியம் என்னவென்றால் இது உதவி செய்கிற நன்மை செய்கிறதற்கான ஒரு வரம். So what is the theology teaching us? இந்த இடத்திலே இறையியல் நமக்கு என்ன கற்பிக்கிறது? Let us do good unto all men. எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்யுங்கள், but especially விசேஷமாக unto them who are of the household of faith. விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம். Here theology equips you. இந்த இடத்திலே இறையியலானது நம்மை உருவாக்குகிறது. To whom to help in the first place? இந்த இடத்திலே நாம் யாருக்கு முதலாவது உதவி செய்ய வேண்டும்? So here theology helps you. இந்த இடத்திலே நமக்கு இறையியல் உதவி செய்கிறது. But there are some fields of Christian service for you to do, you should mandatorily study theology. ஆனால் சில விதமான கிறிஸ்தவ சேவைகளுக்கு நாம் நிச்சயமாக இறையியல் கற்றிருப்பது அவசியம். That is especially for the role of pastor. குறிப்பாக சபை நடத்தும் போதகர்களுக்கு இறையியல் அவசியமாக இருக்கிறது. Because they are to teach the flock. ஏனெனில் அவர்கள் மந்தையை மேய்க்கிறவர்களாக இருக்கிறபடினால அந்த மந்தைகளுக்கு ஏற்ற வசனத்தை அவர்கள் கொடுப்பது அவசியமா இருக்கிறது. Before teaching them, they have to be taught in the first place. அவர்கள் போதிப்பதற்கு முன்பாக அவர்கள் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். You cannot just become a Christian yesterday and become a pastor today. That is unbiblical. நேற்றைய தினத்திலே கிறிஸ்தவராக மாறி இந்த தினத்திலே நாம் ஒரு போதகராக மாற முடியாது. அவைகள் திருவசனத்திற்கு எதிர்மறையானது. Lot of nonsense is happening in the Christian community today because of newcomers occupying the pulpits of churches. இன்றைய நாளிலே கிறிஸ்தவ சமுதாயத்தை சீரழிக்கிற பலவிதமான காரியங்கள் காணப்படுகிறது. அவைகளிலே ஒன்று என்னவென்றால் நேற்றைய தினத்திலே கிறிஸ்தவனாக மாறி இன்றைய தினத்திலே பாஸ்டராக மாறுவதாகும். The Bible warns against that. வேத வார்த்தை அவர்களுக்கு எதிரடையாக பேசுகிறது. 1 Timothy chapter 3. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம். Paul
lists out the qualifications of elders. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மூப்பருக்கு வேண்டிய சில தகுதிகளை அவர் குறிப்பிடுகிறார். Verse 6. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 6வது வசனம். A elder should not be a novice, lest being lifted up with pride he fall into the condemnation of the devil. மூப்பனானவன் இருமாப்படைந்து பிசாசடைந்து ஆக்கினினாலே விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. What is meant by novice? நூதன சீசன் என்றால் என்ன? That is referring to a new Christian. அது ஒரு புதிய ஒரு கிறிஸ்தவனை குறிக்கிறது. Or a newly saved believer. புதிதாக இரட்சிப்பை பெற்ற ஒரு கிறிஸ்தவனை குறிப்பிடுகிறது. He should not become a minister of word suddenly. அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமறையை போதிக்கத்தக்கதாக உள்ள போதனையாளராக அவன் மாற முடியாது. Because before that he had to go through many steps. ஏனெனில் அவன் அதற்கு முன்பாக பலவிதமான படிநிலைகளை கடந்து செல்ல வேண்டும். Paul lists out something here. சில விதமான காரியங்களை அவர் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். Blameless, அவன் குற்றமற்றவனாக, husband of one wife, ஒரே மனைவி உடைய புருஷனாக, vigilant, ஜாக்கிரதை உள்ளவனாக, sober, தெளிந்த புத்தி உள்ளவனாக, of good behavior, யோக்கியம் உள்ளவனாகவும், given to hospitality, அந்நியர் உபசரிக்கிறவனாகவும், apt to teach, போதக சமர்த்தனாகவும், not given to wine, அவன் மதுபான பிரியம் இல்லாதவனாயும், no striker, யாரையும் அடிக்கிறவனாக இல்லாதவனாயும், not greedy of filthy lucre, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாய் இல்லாதவனாகவும், but patient, பொறுமை உள்ளவனாகவும், not a brawler, சண்டை பண்ணுகிறவனாகவும் இல்லாதபடிக்கு, not covetous, பண ஆசை உள்ளவனாக இல்லாதபடிக்கும், not ruleth well his own house. தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாகவும். Verse 7, must have a good report of them which are without. 7வது வசனம் கூறுகிறது, அவன் நிந்தையிலும் பிசாசுனுடைய கண்ணில் விழாதபடிக்கு புறம்பானவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று. You cannot know in a single day whether he possesses all this qualification or if he is called for the ministry of elder. இது ஒரே நாளில் இவைகளை எல்லாம், இந்த சாட்சிகளை எல்லாம் நாம் பெற முடியாது. இவைகளுக்கு சில படிநிலைகள் இருக்கிறது. எதற்கு? ஒரு மூப்பனாக மாறுவதற்கு, ஒரு கண்காணியாக மாறுவதற்கு. Apt to teach. இவனே திருமறையை போதிக்க முடியும். You cannot become a believer today and you cannot by a single day study clearly, exegetically, theologically from Genesis to Revelation and the next day you can become a pastor. That is impossible. இன்றைய நாளிலே நாம் விசுவாசியாக மாறி நாளை தினத்திலே நாம் இந்த ஒவ்வொரு வேத வசனங்களையும் படித்து அந்த ஊடுருவலுக்குள்ளாக சென்று அதனுடைய தத்துவ ரீதியாக அதனுடைய வரலாற்று ரீதியாக சகல காரியங்களையும் கற்றுக்கொண்டு அடுத்த நாளே நாம் ஒரு போதகராக மாற முடியாது. It takes many time. இது பல காலங்கள் இவைகளுக்கு எடுக்கிறது. It takes years. இது பல வருடங்கள் எடுக்கிறது. Until then he has to wait and he has to devote. If he is called to be a pastor, he has to first study the word of God, because the primary task of a pastor or an elder is to teach the word of God thoroughly, rightly dividing the word of truth. For that he has to study thoroughly. ஆகவே நாம் போதகராக நாம் அழைக்கப்பட்டிருப்போமானால் அவைகள் சற்று உடனே நடக்கிற காரியம் இல்லை. அவைகளுக்கு நாம் காத்திருப்பது அவசியம். காத்திருப்பதோடு மட்டுமில்லாதபடிக்கு இந்த திருவசனத்தை பகுத்து பிரித்து ஊடுருவி எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து நிதானித்து அதற்கு பின்பாகவே நாம் என்ன செய்ய முடியும்? போதகராக மாற முடியும். அதற்கு பின்பாகவே நாம் நம்முடைய மந்தைக்கு அவைகளை போதிக்க முடியும். 2 Timothy chapter 2 and verse 2. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். And the things thou that hast heard of me among many witnesses, the same commit thou to faithful men, who shall be able to teach others also. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. So first Paul taught Timothy. முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுத்தார். Then Timothy should commit thou to faithful men. இந்த தீமோத்தேயு விசுவாசமுள்ள சில நபர்களோடு அவைகளை ஒப்புவிக்கிறார். And then they first should have studied them and they shall be able to teach others also. That's how
Christianity should expand. அந்த மனிதர்கள் முதலாவது இவரிடத்திலிருந்து படித்து பின்பு அவர்கள் போதிக்க வேண்டும். இதுவே அந்த போதிப்பதற்கான அந்த படிநிலை. This is the step that God has ordained. இந்த படிநிலையே தேவன் புதிய ஏற்பாட்டில் வாழும் விசுவாசிகளுக்கு போதகர்களுக்கு அவர் நியமித்திருக்கிறார். Many are skipping this step. இந்த அநேகர் இந்த படியை தாண்டி சென்று they just open the Bible, அவர்கள் வேதாகமத்தை விரித்து வைத்து they interpret as they like. அவர்கள் இந்த வேதவசனத்தை அவர்கள் மாம்சமும் மனசும் எதை விரும்புகிறோ அதன் அடிப்படையிலே இந்த காரியத்தை அவர்கள் வியாக்கியானம் செய்கிறார்கள். And the result of that, all false teachings show up. அதனுடைய முடிவு என்ன? பலவிதமான துருபதேசங்கள் வெள்ளம் போல இன்றைக்கு பரவி வருகிறது. Because they have not studied in a proper manner. ஏனெனில் இந்த திருமறையை தெளிவான முறையிலே அவர்கள் படிக்கவில்லை. Apostle Peter also wants that. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இதை குறித்து அவர் எச்சரிக்கிறார். 2 Peter 2 பேதுரு 3rd chapter 3வது அதிகாரம் verse 16. 16வது வசனம். Which they that are unlearned and unstable rest, as they do also the other scriptures unto their own destruction. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். Who are tampering with the word of God here? இதிலே இங்கு வேத வசனத்தை புரட்டுகிறவர்கள் யார்? Unlearned and unstable. கல்லாதவர்கள் மற்றும் உறுதி இல்லாதவர்கள். If you are not willing to study the scripture exegetically, theologically, please do not attempt to preach the word of God. நாம் இந்த வேத வசனத்தை நுட்பமாகவும் ஊடுருவியும் அதே வேளையில் இறையியல் ரீதியாக இவரை கற்க நமக்கு விருப்பமில்லை என்றால் தயவு செய்து நாம் பிறருக்கு போதியாமல் இருப்போமாக. Remain as a good believer. நாம் நல்ல ஒரு விசுவாசியாக இருப்போம். Because I hear many sermons. ஏனெனில் நான் அநேக போதனைகளை நான் கேட்கிறேன். Because of their lack of a proper understanding of God and His word, their sermons did not honor the God of the Bible, but defaming the God of the Bible. They unknowingly do that. அவர்கள் இறையியலை சரியான முறையிலே கல்லாதபடியினாலே இந்த வேத வசனத்தை தவறான முறையிலே போதித்து அவர்கள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை அல்ல அவருக்கு இழிவையை உண்டு பண்ணுகிறார்கள். Even in the biblical times, வேத வசனங்களின் காலங்களிலும் before they are starting the Christian ministry, the apostles they themselves were trained. இந்த வேதவசனங்களின் காலகட்டங்களிலும் கூட அப்போஸ்தலர்கள் தங்களை தாங்களே அவர்கள் பயிற்றுவித்தார்கள். Some people ask the question. சிலர் இவ்வாறு கேள்வி கேட்பார்கள். Where apostles studied in a Bible college or studied theology, have not they done ministry in a marvelous manner? Oh, so what is the reason for us to study theology? அப்போஸ்தலர்கள் என்ன இறையியல் கற்றார்களா? அவர்கள் மூலமாக தேவன் எவ்வளவு மகத்துவமான கிரியைகளை செய்தார்கள். அதுபோல தேவன் இன்றைய நாளிலும் இறையியல் கற்றவர்கள் வழியாக தான் செய்வாரா, கல்லாதவர்கள் வாயிலும் செய்ய மாட்டாரா என்று கேள்வி கேட்பார்கள். Even though God uses people from different backgrounds, educated, uneducated, black and white, and from different ethnicity and language groups, that is true. ஆண்டவர் பல்வேறு நிலைகளில் பல்வேறுபட்ட மனிதர்கள் படிப்பறிவில்லாதவன், படித்தவன், கல்லாதவன், கற்றவன், அனுபவம் உள்ளவன், அனுபவம் இல்லாதவன் என்று பல வழிகளில் தேவன் அநேக மனிதர்களை உபயோகப்படுத்தினாலும், but God, before using a person, prepares that person. ஒரு மனிதனை தேவன் உபயோகப்படுத்துவதற்கு முன்பாக அந்த மனிதனை ஆயத்தம் செய்கிறார். Apostles studied theology under the greatest teacher who had ever lived for 3 long years, including practical and theoretical training, that is by Jesus Christ himself. அப்போஸ்தலர்கள் இறையியல் கற்றார்களா கற்கவில்லையா என்று கேள்வி அல்ல. ஆனால் இவர்கள் போதிப்பதற்கு முன்பாக இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு தலைவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். Even before Jesus ascended, இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக he was teaching them. அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் சில காரியங்களை. Acts chapter 1 and verse 3. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 3வது வசனம். To whom also he showed himself alive after his passion by many infallible proofs, being seen of them 40 days, and speaking of them things pertaining to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யங்களை
தேவனுடைய ராஜ்யங்களுக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். He taught things pertaining of the kingdom of God for 40 days. அவர்களோடு இருந்து 40 நாள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்து. What is the result? அதனுடைய முடிவு என்ன? The same disciples who fled of persecution, ஒரு காலத்தில் உபத்திரவத்தை கண்டு தப்பி ஓடினவர்கள், now had become defenders of the truth. இன்றைய நாளிலே அந்த சத்தியத்திற்காக அவர்கள் சத்தியத்தில் நிலை நிற்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். Acts chapter 4, அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் verse 13. 13வது வசனம். Now when they saw the boldness of Peter and John and perceived that they were unlearned and ignorant men, they marveled, and they took knowledge of them that they had been with Jesus. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். First they thought that these folks were unlearned and stupid people, they cannot do anything. இந்த கூட்டம் ஒன்றும் அறியாதவர்கள், கல்லாதவர்கள், படிப்பறிவுள்ள பேதமை உள்ளவர்கள் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். But after seeing the marvelous things the disciples were doing, they came to know that they had been with Jesus for 3 years. ஆனால் அவர்கள் மூலமாக தேவன் செய்கிற அந்த கிரியைகளை, அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்கிற பொழுது அவர்கள் நினைத்தார்கள் இவர்கள் இயேசுவோடு கூட 3 வருடங்கள் இருந்தவர்கள் என்று. What are they doing with Jesus for 3 long years? இயேசு கிறிஸ்துவோடு 3 வருடங்கள் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? What did Jesus did to them? அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? Some people think of Jesus as a magician daily doing different new things for disciples. One day raising a rabbit, one day performing new magic, one day bringing up gold, bringing up spicy foods. Is that Jesus had done? Can you mention a scripture where scripture says like that? சிலர் இப்படியாக கருதுகின்றனர். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் சீஷர்களோடு இருந்து சில மாயாஜால வித்தைகளை காண்பிப்பது போலவும், சில மிருகங்களை எழுப்புவதும், சில தங்கம் வெள்ளிகளை கொண்டு வருவதும் மட்டுமே அவர் சீஷரோடு செய்து கொண்டிருந்தார் என்று நினைக்கிறார்கள். அப்படியாக செய்தார் என்பதை குறித்து வேதாகமத்தில் எந்த விதமான விளக்கம் இல்லை. Jesus did miracles, that is true. இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார், அது உண்மை. To others, அது மற்றவர்களுக்கு to demonstrate his power, அவருடைய வல்லமையை நிரூபிப்பதற்காக சில அற்புதங்களை செய்தார். But to disciples, ஆனால் தம்முடைய சீஷர்களுக்கு he taught them, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். for 3 long years. 3 வருடங்கள் கற்றுக் கொடுத்தார். The Bible, the Gospels, the chapters opens by saying that then Jesus sat to teach. சுவிசேஷங்கள் இப்படியாக குறிப்பிடுகிறது, இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்து அவர்களுக்கு இப்படியாக போதித்தார் என்று. Teaching and teaching and teaching again and again and again. மறுபடியும் அவர்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தார். Until he ascended, he taught them. அவர் பரமேறுவதற்கு முன்பு வரையிலும் அவர் போதித்துக் கொண்டே இருந்தார். Only because of this training they have done marvelous things for God. அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதன் மூலமாக, இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்த அநேக காரியங்களை போதித்தன் மூலமாக, அவர்கள் மூலமாக கிறிஸ்து பகிரங்கமாக மகிமைப்பட்டார். After Jesus had ascended, இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பு, then Jesus could not then ministers could not be benefited by the physical ministry of Jesus Christ. That is impossible until he returns again. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் செய்த இந்த ஊழியத்தை அவர் செய்யவில்லை, அவர் பரமேறி விட்டார். So the next generation could not be benefited by the physical presence of Jesus Christ. ஆகையினால் அடுத்த சந்ததியார் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மாம்ச சரீரத்திலிருந்து அவர் செய்த ஊழியத்தை அவர்கள் பார்க்க முடியாது, அவைகளை அவர்கள் அனுபவிக்க முடியாது. But what could be done? என்ன செய்ய முடியும்? The same pattern. அதே விதமான வழிமுறையே Jesus taught to the apostles. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். Apostles to the next generation leaders like Timothy and others. அப்போஸ்தலர்கள் அடுத்த சந்ததியார் கற்றுக் கொடுத்தார்கள், தீமோத்தேயு போன்ற ஊழியர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். Timothy should teach transmit the doctrine to the next generation, and the next generation to first study and to transmit to the next generation, and it should go on to the end of the age.
அடுத்த சந்ததியார் அதுக்கு அடுத்த சந்ததியாருக்கு தான் கற்றுக்கொண்டதை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் போதிக்க வேண்டும். அந்த போதிக்கப்பட்ட காரியங்கள் அடுத்த சந்ததியாருக்கு போதிக்கப்பட வேண்டும். இப்படியாக இந்த போதனைகள் தொடர்ந்து உலகம் முடியும் வரையிலும் இவைகள் நடந்தேற வேண்டும். God gives a person children not only for procreation but also to transmit the doctrine to the next generation. தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுத்தது வெறுமனே பலிகி பெறுவதற்காக மட்டுமல்ல, ஆரோக்கிய உபதேசமானது அடுத்த சந்ததியாரை சென்றடைய வேண்டும் என்பதற்காகவும் தேவன் அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். Because you and I cannot live in this world forever. நாம் இந்த உலகத்திலே தொடர்ந்து தொன்று தொட்டு நாம் நித்திய காலமாக வாழப்போவதில்லை. But the doctrine has to be transmitted to the next generation. ஆனால் அந்த ஆரோக்கிய உபதேசமானது அடுத்த சந்ததியாருக்கு கடத்தப்பட வேண்டியது அவசியம். Paul and Peter know that. அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அவைகளை நன்றாக அறிந்திருந்தனர். Because they cannot be in this physical world forever and teach and go on. அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த 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 உலகத்திலே மாம்சீகத்திலே நாம் அநேக நாள் வாழ முடியாது என்று. So we have to do something. ஆகையால் நாம் ஏதோ ஒன்று நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து we have to write epistles. அவர்கள் நிருபங்களை எழுதினர். We have to teach the word. அவர்கள் வேத வாசனத்தை கற்றுக் கொடுத்தனர். We have to train people. அவர்கள் அநேகரை ஆயத்தம் செய்தனர். So that they could be trained and to train the next generation. அவர்கள் நன்கான முறையிலே அவர்கள் பண்படுத்தப்பட்டபடினாலே அவர்கள் பிறரை உருவாக்குவதற்கு அவர்களால் முடிந்தது. Paul testifies of himself in Acts chapter 20. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து இவ்வாறு சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20 அதிகாரம் verse 31. 31வது வசனம். Therefore watch and remember that by the space of 3 years I ceased not to warn everyone night and day with tears. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்து நினைத்து விழித்திருங்கள். What had Paul warned? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே என்ன எச்சரித்தார்? Verse 27. ஆங்கிலத்திலே 27, தமிழிலே 26வது வசனம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே. It took 3 years. இதற்கு 3 வருடங்கள் ஆனது. Not in a single day you cannot proclaim the whole counsel of God. ஒரே நாளில் தேவனுடைய ஆலோசனையை நாம் போதிக்க முடியாது. It took Paul 3 years. He did day and night every day. அவர் இரவும் பகலும் செய்த பிறகும் அவருக்கு 3 வருடங்கள் ஆனது. Paul reminded the elders of Ephesus here. இந்த இடத்திலே எபேசில் இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு அவர் இதை நினைப்பூட்டுகிறார். Verse 17. 17வது வசனம். And from Miletus he sent to the Ephesus and called the elders of the church. மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். He is telling these things to the elders of the Ephesian church whom he had trained, taught for 3 years day and night. 3 வருடங்கள் அவர்களோடு இருந்து இரவும் பகலும் கண்ணீரோடு கூட எச்சரிப்பின் வார்த்தைகள் மூலமாக அவர்களை உருவாக்கினார். Today sadly, ஆனால் இன்றைய நாளில் பரிதாபமாக but some people sadly today are not even willing to sit and study the word of God for at least even 3 hours itself. ஆனால் இன்றைய நாளிலே பரிதாபமான காரியம் என்னவென்றால் இன்று கிறிஸ்தவர்கள் என்று கூறுகிற அநேகர் இந்த வேத வசனத்திற்கு முன்பாக இருந்து 3 மணி நேரம் கூட செலவழிக்க முடியாதபடி உள்ள நிலையில் காணப்படுகிறார்கள். Some just blindly say that the Spirit of God will fill me and the words will come like a river. சிலர் இவ்வாறு கூறுகிறார்கள், தேவ ஆவியானவர் என்னை ஒரு ஜீவ நதியை போல என்னை நிரப்புவார், அப்பொழுது வார்த்தையானது ஒரு மடை திறந்த வெள்ளத்தை போல வருகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். If that is true, அது உண்மை என்றால், are you saying that Paul is a fool here? இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் முட்டாள் என்று குறிப்பிடுகிறீர்களா? Had he wasted 3 years day and night by teaching the word of God, he just said to them, await for the presence of God, let the Spirit of God fill your mouth, no need for Bible study, no need for studying doctrine, just shout.
அவர் நீங்கள் கூறியபடி பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய முட்டாளாகவே காணப்படுகிறார். பின்பு ஏன் அவர் இரவும் பகலும் 3 ஆண்டுகளாக எபேசினுடைய மூப்பர்களோடு இருந்து கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை உபதேச காரியங்கள் குறித்து அவர் யோசிக்க வேண்டும்? நீங்கள் கூறியபடி அவர் கூறியிருக்கலாமே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்திலே காத்திருங்கள், அவருடைய வார்த்தை அவருடைய வாயை ஜீவநதியால் நிரப்புவார், உங்களிடத்தில் வெளிப்படுகிற வார்த்தைகள் ஒரு ஜீவநதியை போல பாய்ந்து செல்லும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கலாமே. It is true that we need the help of God and the work of the Holy Spirit to convict the minds of men and to do marvelous things. That is true. நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆளுமை, பரிசுத்த ஆவியானவருடைய இந்த கிரியை நாம் போதிக்கிற பொழுது இருக்க வேண்டும். ஏனெனில் அவரே பரிசுத்த ஆவியானவரே ஜனங்களுடைய உள்ளத்தை தட்டி எழுப்புகிறவராக, அவருடைய உள்ளங்களிலே அவர் உணர்வை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். But divine sovereignty does not negate human responsibility. ஆனால் தேவனுடைய சர்வாளுமை மனிதனுடைய பொறுப்புகளை நிச்சயமாக தட்டி கழிப்பதில்லை. So for a person to be an elder or to be a shepherd or to be a pastor or teacher, he must have studied the Bible clearly for years and then only he could step into teaching ministry. ஆகவே ஒரு சபையினுடைய மூப்பனாக அல்லது ஒரு போதகராக அல்லது மெய்ப்பராக நாம் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது போதிப்பதற்கு முன்பாக அவர்கள் திருமறையை தங்களுடைய வாழ்விலே படிப்பதற்கு தங்களை தாங்களே உட்படுத்தியுள்ளதாக காணப்பட வேண்டும். In many missionary organizations today, இன்றைய நாளிலே காணப்படுகிற பலவிதமான மிஷனரி ஸ்தாபனங்களிலே there is some kind of setback. சில விதமான பின்னடைவுகள் காணப்படுகிறது. Missionaries cannot function in a great manner and accomplish great things for God as it used to be in the earlier times. ஆதி நாட்களிலே காணப்பட்ட சில விதமான மகத்துவமான பிரமிக்கத்தக்கதான கிரியைகளை அவர்கள் இன்று செய்ய முடியவில்லை. In the earlier days, missionaries come from abroad. They all were theologians. ஆதி நாட்களிலே அநேக விதமான மிஷனரிகள் இங்கு வந்திருந்தாலும் எல்லாரும் அவர்கள் இறையியல் கற்றவர்கள். No missionary sent by a church unless he studied theology. இறையியல் படிக்காமல் எந்த ஒரு சபையும் ஒரு மிஷனரியை அனுப்பாது. But today, before sending a missionary, some organizations are giving just 1 month training and 2 month training and sending them to mission fields, but they cannot tackle their problems in the local community and give credible answers from the scriptures because they are not even properly trained in the first place. That requires not some months but it requires a training for years. ஆனால் இன்றைய நாளில் ஒரு பரிதாபமான காரியம் என்னவென்றால், ஒரு மிஷனரி அனுப்புவதற்கு முன்பாக 2 மாத பயிற்சி 1 மாத பயிற்சி என்று சில பயிற்சிகளை கொடுத்துவிட்டு அவர்களை சில இடங்களுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் அங்கு அவர்களுக்கு நேரிடுகிற சில சோதனைகளை, சில கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாதபடிக்கு திணறிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக இந்த 1 மாத கால பயிற்சிகள் 2 மாத கால பயிற்சிகள்லாம் போதுமானது அன்று. அதற்கு சில காலம் பிடிக்கிறது. Today we can see instant prophets, instant Bible scholars, instant pastors. 1 week you can become a pastor. This is a program, this is the module. 1 week, 4 weeks, you can become great international Bible scholars. These won't work. ஆனால் இன்றைய நாளிலே உள்ள பரிதாப நிலையை நாம் பார்க்கும் பொழுது, ஒரே நாளில் போதகர், ஒரே நாளிலே தீர்க்கதரிசி, உடனே வெளிப்பாடுகள் என்று குறிப்பிட்டு பலவிதமான ஊழியர்கள் இந்த நாளிலே எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். இவைகள் வேதத்திற்கு முரணானது. அவர்களால் சில இடங்களில் தாக்கு பிடிக்க முடியாது. That is why some failures occur in some places. ஆகவே இன்றைய நாளிலே கிறிஸ்தவ சமுதாயத்திலே சில விதமான வீழ்ச்சிகள் காணப்படுகின்றன. So for a person to prepare for Christian service, he has to engage in a systematic study of God's word. ஆகவே ஒரு கிறிஸ்தவ பணியை வேத பாணியிலே நாம் செய்ய வேண்டும் என்றால் நாம் இறையியல் கற்பது அவசியமாக காணப்படுகிறது. Just like a soldier is prepared for years and years before sending into a war, a Christian worker or a minister must be trained thoroughly in the word of God. எப்படியாக ஒரு போர் சேவகன் போருக்கு செல்வதற்கு முன்பாக அவனுக்கு அநேக பயிற்சிகள் தேவைப்படுகிறதோ, அதுபோல ஆவிக்குரிய உலகிலே வாழ்கிற, இந்த பூமியிலே வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய நாமும்
நாம் போதிப்பதற்கு முன்பாக, நாம் பிறருக்கு திருமணையை விளக்குவதற்கு முன்பாக நமக்கு பயிற்சிகள் அவசியமாக காணப்படுகிறது. 2 Timothy chapter 4 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4வது அதிகாரம் verse 2. 2வது வசனம். Preach the word, be instant in season, out of season, reprove, rebuke, exhort with all long suffering and doctrine. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. Be instant. ஜாக்கிரதையாய் என்று குறிப்பிடுகிறது. In season, out of season, with all suffering and doctrine. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, அவைகளை சாந்தத்தோடும் உபதேசத்தோடும். So for a Christian minister to engage in church ministry or teaching ministry or pastoral ministry, he must be equipped day and day, not only for 3 years, but it must go on until the end of his life. ஒரு சபை ஊழியமாக இருக்கலாம், அல்லது சபை மூப்பராக, மெய்ப்பராக, அல்லது சில கண்காணியாக நாம் இருந்தாலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கற்றுக்கொண்டு நிறுத்துவதல்ல, நாம் ஜீவிய காலம் முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்பது அவசியமாக இருக்கிறது. Because in the same chapter, ஏனெனில் அதே அதிகாரத்திலே verse 13 Paul says that 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், the cloak that I left at Troas with Carpus, when thou comest, bring with thee, and the books, but especially the parchments. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 13வது வசனம். துரோவா பட்டணத்தில் இருக்க கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியும் புத்தகங்களையும் விசேஷமாக தோல் சுருட்களையும் நீ வருகிற பொழுது எடுத்துக்கொண்டு வா. Paul know his departure is at hand, verse 6. ஏனெனில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரிகிறது தன்னுடைய தேகத்தை விட்டு பிரியும் நாட்கள் வந்தது என்று 6வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். Even though Paul beforehandedly knowing that his departure is at hand, he did not cease to studying books. அவருக்கு தேகத்தை விட்டு பிரியும் நாட்கள் தெரிய வந்தது என்று அறிந்த பொழுது அவர் தேக்க நிலையிலே இல்லை, அவர் படித்து கொண்டே இருந்தார், அவர் புத்தகத்தை விரும்பினார். What a man he is. என்ன விதமான ஆச்சரியம் உள்ள ஒரு மனிதர் அப்போஸ்தலனாகிய My பவுல். ministry is finished. What is the need for me to equip myself in again anymore? He did not say like that. என்னுடைய ஊழியம் தான் நிறைவேறி விட்டதே, இதற்கு மேல் நான் என்னை ஆயத்தப்படுத்துவது என்ன இருக்கிறது என்று அவர் நினைக்கவில்லை. Until I die, I will diligently study the word of God day and night. This is my lifetime task. நான் சாகும் வரையிலும் நான் படித்துக்கொண்டே இருப்பேன். இது என்னுடைய வாழ்நாள் பணியாக இருக்கிறது. You cannot do that without theology. அந்த பணியை நாம் இறையில் கற்காமல் செய்ய முடியாது. If you abandon theology, you are left alone in the will, not knowing that there is a ocean there. நாம் இந்த இறையலை நாம் நிராகரித்தால், நாம் இந்த இறையலை நாம் அலட்சியமாக நினைத்து ஒதுக்கினால், நாம் ஒரு கிணற்று தவளையாகத்தானே இருப்போமே தவிர நமக்கு கடலை குறித்தான ஒரு பரந்த மனப்பான்மை இருக்காது. Some are self satisfied with self Bible study. I know everything. They know that their world is the only world, not, but only when you jump into the theology, you can know there is a ocean there. For 2000 plus years, lots and lots of thousands and lakhs of saints of God and Bible teachers has contributed for our understanding of the word of God in a clear manner. நம்முடைய தனிப்பட்ட தியானத்தை மட்டும் நம்பி அவைகளை மட்டுமே நாம் சார்ந்திருந்து கொண்டு திருப்தி அடைவோமானால் அது நம்முடைய மனநிலையை ஒரு பரந்த நிலையாக அல்ல, அவைகள் நம்மை நாளுக்கு நாள் நம்மை குறுக செய்யுமே தவிர ஒரு பரந்த மனப்பான்மை தருவது இறையியல் கல்வியாக இருக்கிறது. So don't penalize yourself by neglecting theology, just like J.I. Packer said. ஆகவே J.I. பாக்கர் கூறினது போல இறையியல் கற்காமல் நம்மை நாமே தண்டித்து கொள்ள வேண்டாம் என்று அவர் குறிப்பிடுகிறார். Every Christian can study theology, that is a desirable thing, but every pastor, teacher or elder must study theology because they are transmitting the biblical doctrine.
எல்லா விசுவாசிகளும் இறையியல் கற்பது அவசியமாக இருக்கிறது. ஆனால் அதிலும் முக்கியமாக சபையினுடைய ஊழியங்கள் செய்கிறவர்கள், சபை மூப்பர்கள், சபை மேய்ப்பர்கள் இறையியல் கற்பது மிக மிக அவசியம். ஏனெனில் அவர்கள் அடுத்த சந்ததிக்கு இந்த வார்த்தைகளை கடத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். If you did not study theology properly and you end up teaching false doctrine, you will be held accountable and you should give an account to God for misrepresenting God. That is a great sin. ஆகவே நாம் சரியான முறையிலே பகுத்து பிரித்து இந்த வேத வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நாம் கற்றுக்கொண்டதின் அடிப்படையிலேயே பகுப்பறிவு இல்லாதபடிக்கு நாம் போதிப்போமானால் அது தேவனுடைய நியாய தீர்ப்பை நம்ம மேலே விழ செய்யும். அது பாவங்களுக்கெல்லாம் மேலான பாவங்களாக கருதப்படுகிறது. So take these words, and if you have not studied theology, take an initiative to do a serious exposition of the word of God, so that you may be blessed in your personal and spiritual life and to be a blessing to others also. ஆகவே நாம் இறையியல் கற்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளாக இருக்குமே என்றால் அதற்கேற்ற சில முயற்சிகளை எடுப்போம். அது நம்முடைய தனிப்பட்ட தியானத்திற்கும் நம்முடைய ஊழியம் சார்ந்த விஷயங்களுக்கும் மிக மிக ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது. The rest we shall deal in next sessions. ஆகவே அடுத்த காரியங்களை நாம் அடுத்த பகுதியிலே நாம் தியானிக்கலாம். Until then, God bless you all. Amen. அதுவரையிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.